உங்கள் காரின் ஆறுதலில் மசூதிக்குச் செல்வதை கற்பனை செய்யுங்கள். ஆனால் உங்கள் உடைகளை அணிந்திருந்தாலும் உங்கள் உடல் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் இன்றைய உலகின் யதார்த்தம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி எச்சரித்தார்கள். இறுதி காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் தெளிவாக கூறினார். இந்த வீடியோவில் அந்த நபிமொழி உங்கள் வாழ்க்கையுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை ஆராய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறுதி காலத்தில் என் உம்மத்தில் சிலர் சிறப்பு வாகனங்களில் வருவார்கள். இந்த வாகனங்கள் பழங்காலத்தில் ஒட்டகங்களில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட மூடிய அறைகள் போல இருக்கும். அவற்றில் வீட்டின் ஆறுதல்கள் இருக்கும். உங்கள் காரில் உள்ள வசதியான இருக்கைகள், பானங்கள், ஓய்வு வசதிகள் போன்றவை. இந்த மக்கள் இந்த வாகனங்களில் மசூதிகளுக்கு வருவார்கள். ஆனால் அவர்கள் உடைகள் அணிந்திருந்தாலும் நிர்வாணமாக இருப்பார்கள், மறைத்திருந்தாலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கவனத்தை ஈர்க்கவும் ஆசைகளை தூண்டவும் வகையில் ஆத்திரமூட்டும் விதமாக நடப்பார்கள். ஆண்கள் அவர்களை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள், பெண்களோ அவர்களை பின்பற்ற முயற்சிப்பார்கள். அவர்கள் அணியும் உடைகள், நடக்கும் விதம், பேசும் பாணி எல்லாம். இன்று உங்கள் சுற்றுப்புறத்தில் இதை காணவில்லையா? ஒரு பெண் ஒரு நாளைக்கு 3000 விளம்பரங்களை பார்க்கிறாள் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. டிவி விளம்பரங்கள் மட்டுமல்ல, பில்போர்டுகள், மொபைலில் தோன்றும் பாப்-அப் விளம்பரங்கள் எல்லாம் இதில் அடங்கும். இந்த விளம்பரங்கள் அவளிடம் கூறுகின்றன, இப்படி உடை அணி, இப்படி நட, இப்படி பேசு. ஒரு இளம்பெண்ணுக்கு இதன் அழுத்தம் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? அவள் தன்னை ஒரு போட்டோஷாப் செய்யப்பட்ட மாடலுடன் ஒப்பிடுகிறாள். இது அவளின் தன்னம்பிக்கையை குறைத்து பதற்றத்தை அதிகரிக்கிறது. இந்த உடைகள் இறுக்கமாகவோ பளபளப்பாகவோ இருக்கும், அல்லது பக்கவாட்டில் இடைவெளிகளோ கிழிசல்களோ இருக்கும். அவை உடலை மறைப்பதற்கு பதிலாக வெளிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், இத்தகையவர்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை அனுபவிக்க முடியாது. சொர்க்கத்தின் நறுமணம் மிக தொலைவில் இருந்தும் வீசினாலும் அவர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கும். இந்த நபிமொழி எதற்காக? 1. உங்கள் ஈமானை வளர்க்க. 2. உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க. இன்றைய உலகில் இந்த எச்சரிக்கையை புரிந்து உங்கள் நம்பிக்கையையும் மதிப்புகளையும் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை சிந்தியுங்கள்.